கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தர் வீட்டை கட்டாராகில். சங்கீதம் புஸ்தகம் 127 அதிகாரம் 1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. எனக்கு அன்பானவரில் எல்லா விதமான பொருட்களும் இருந்தாலும் ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமானால், ஒரு கட்டடம் கட்டப்பட வேண்டுமானால், ஒரு பொருள் உருவாக்கப்பட வேண்டுமானால் எல்லாம் இருந்தாலும் கூட அதற்கு கர்த்தருடைய அனுகிரகம் வேண்டும், கர்த்தருடைய உதவி வேண்டும், கர்த்தருடைய ஒத்தாசை வேண்டும், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அதை ஆசீர்வதிக்காத பட்சத்தில் ஒரு வீடு கட்டப்பட முடியாது, ஒரு சபை கட்டப்பட முடியாது, ஒரு தொழில் முன்னேற முடியாது. எந்த காரியமும் நடக்கிறதுக்கு அது கர்த்தருடைய உதவி வேண்டும், ஒத்தாசை வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்தில் நாம் அநேக காரியங்களை முன்னேறதுக்காக, கட்டப்படுகிறதுக்காக, வளர்ச்சிக்காக, வியாபாரத்துக்காக, ஊழியத்துக்காக, குடும்பத்துக்காக அநேக விதமான முயற்சிகளை நாம் செய்கிறோம். அநேக விதமான முயற்சிகள் கட்டாயமாக நாம் முயற்சி செய்து தான் ஆகணும். அந்த முயற்சிகள் நாம் செய்யும்போது காரியங்கள் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் காரியங்கள் நடக்க வேண்டுமானால் கர்த்தருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும், கர்த்தருடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லாத பட்சத்தில் நம்முடைய பிரயாசமெல்லாம் வீணாக போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருடைய பிரயாசம் வீணாக போவது காரணம் அவர்கள் கர்த்தரோடு இல்லாத பட்சத்தில், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத பட்சத்தில், அவர்கள் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்யாத பட்சத்தில் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வீணாக போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுக்கிற முயற்சிகள், படுகிற பிரயாசங்கள் எல்லாம் நமக்கு கைகூடி வர வேண்டுமானால், ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டுமானால், ஆசீர்வாதமாக நமக்கு மாற வேண்டுமானால் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக வீடு அஸ்திபாரம் போடுவாங்க, அநேக வருஷங்கள் அது அப்படியே கிடக்கும், அது கட்ட முடியாது. காரணம், அவங்க எல்லா விதமான முயற்சி எடுப்பாங்க, லோன் வாங்குவாங்க, பணத்தை சேகரிப்பாங்க, அதுக்கு எந்த வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் கர்த்தர் அது குறித்த காலம் வருகிற வரைக்கும் அந்த ஒரு கல் மேலே இன்னொரு கல் எடுத்து வைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவரில் இந்த நேரத்தில், இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கட்டப்படாது இருக்கிற காரியங்கள் கட்டப்பட வேண்டுமானால், அது ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, அதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய பிரயாசம், உழைப்பு, அதுக்கான முயற்சிகள், நாம் செய்கிற காரியங்கள் விருதாவாக வீணாக போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் 7 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறார். அது என்னவென்னு சொன்னால், ஒரு மனுஷன் அஸ்திபாரம் போட்டான். எங்கே போட்டான்னு சொல்லும்போது, அவன் மணல் மேலே அஸ்திபாரம் போட்டபடினால் அது நிற்க முடியாமல் போனது. மழை வந்த பிறகு அது விழுந்து போனது. அது பாருங்கள், நான் அதை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் 24 ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு எவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை 26 கேட்டு எவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 27 பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். எனக்கு அன்பானவர்களே, வீடு கட்டப்பட வேண்டும், ஊழியம் கட்டப்பட வேண்டும், அதை கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி, அதற்கின்படி நாம் கீழ்ப்படிவோமானால் நம் கட்டுகிற காரியங்களை ஆண்டவர் அதை நிலைத்து நிற்க செய்வார். அந்த வசனத்தின்படி ஆண்டவர் அப்படி தான் சொல்லுகிறார். அவர் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுன்னு சொல்கிறார்.
4 வசனம், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ கேட்டு அதன்படி உங்கள் வீடு கட்டப்படுமானால், கர்த்தர் குறித்த கால வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து கர்த்தர் குறித்த நாளில் அதை கட்டும்படி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்களானால் அந்த வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குறித்த நாளில், கர்த்தர் குறித்த நாளில் அந்த வீடு கட்டப்படுமானால் அது ஆசீர்வாதமாக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வீடுகள் ஆரம்பித்து கட்டப்படாது இருக்கிறது. அதை ஒரு ஜனங்க பார்க்குற ஜனங்க விசுவாச வீடு நின்று போனால் கூட சாபம் மாதிரி நினைப்பான். இந்துக்கள் ரட்சிக்கப்படாத வீடு நின்று போகுது, ரட்சிக்கப்பட்டவர்கள் வீடு நின்று போகுது. அநேக சபைகள் கட்டப்பட்டு அது முடிக்க முடியாத, பிரதிஷ்டை பண்ண முடியாத சூழ்நிலைலாம் இருக்குது. அதற்கு பணம் தடையாக இருக்குது. இதை கர்த்தர் செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியமாக, சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய உதவி இல்லாவிட்டால், கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால், கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாவிட்டால், ஆண்டோடைய ஆலோசனை இல்லாவிட்டால், அவர் சொல்லுகிறபடி அதற்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் நாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஆகவே அன்பானவர்களே, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 127 சங்கீதத்தில் முதல் வசனத்தில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவரின் பிரயாசம் விருதா. அடுத்த வசனம், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்தில், நாட்டில் நிறைய தேவையில்லாத சம்பவங்கள்லாம் கொலைகள் நடக்குது, கொள்ளைகள் நடக்கிறது, விபத்துகள் நடக்கிறது, கற்பழிப்புகள் நடக்கிறது. அரசாங்கம் எவ்வளோ விதமான சட்டங்களை போட்டாலும் கூட இந்த காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. அது காரணம் வசனம் சொல்கிறது. 127 சங்கீதத்தில் 1 வசனத்தில் கடைசி பகுதி, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. யாரை கண்பானவரில் அரசாங்கமோ சட்டமோ காவல்துறையோ இது எல்லாம் அவருடைய வேலை செய்கிறாங்க, நல்லது. ஆனால் இதுக்கு மேலே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். சின்னவர்களை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். உங்களுடைய பொருட்களை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். உங்களுக்கு உள்ளதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அதுக்கு கர்த்தர் காவலாளராக இருக்க வேண்டும். கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறவர்தா. இன்றைக்கு அநேக நேரங்களில் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக பெற்றோர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸ்கூலுக்கு போன பிள்ளை வர்றதுக்கு லேட் ஆகிட்டா அவங்க படுற பாடு இருக்குது. வேலைக்கு போன பிள்ளைங்க, வேலைக்கு போன பெரியவங்க அல்லது ஊருக்கு போனவங்க திரும்ப வர்றதுக்கு கால தாமதமானால் பெற்றோர்கள் பெரியவர்கள் படுகிற கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உண்மையாகவே நம்ம கஷ்டப்படுறது நல்லதே, தப்பு இல்லை. ஆனால் நாம் படுகிற கஷ்டத்தை காட்டிலும், நாம் படுகிற பிரயாசங்களை காட்டிலும், நாம் அவர்களை பாதுகாக்க எடுக்கிற முயற்சிகளை காட்டிலும் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புவித்தால் கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். அது கர்த்தர் காத்து கொள்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், சங்கீதத்தில் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் உங்களுக்காக. இன்றைக்கு அநேகருடைய சுதந்திரங்கள், சொத்துக்கள் காப்பாற்றப்பட முடியாமல் போகுது. சபை கூட காப்பாற்றப்பட முடியாமல் போகிறது. குடும்பங்கள் காப்பாற்றப்பட முடியாமல் போகிறது. சபையில் உள்ள விசுவாசிகள் சாத்தான் கொண்டு போகிறான். சபையில் உள்ள விசுவாசிகள் வேறு சபைக்கு போகிறார்கள். சபையில் உள்ள விசுவாசிகள் பின்வாங்கி போகிறார்கள். இப்படி அநேக காரியங்கள் வருது. குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் பறிபோகிறது. அவர்களுக்கு வர வேண்டிய பங்குகள் எல்லாம் தடைப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், தேவரீர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் 6ஆம் வசனம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு அன்பானவரில் 2 காரியம் இந்த 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. 2வது வார்த்தை, அதிலே உள்ள வார்த்தை, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரப்படுகிறது, அவர்களுக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லது.
ஆனால் இந்த முயற்சிகளை காட்டிலும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைச்சிருங்க. அவர் காப்பாற்றாத பட்சத்தில், ஆண்டவர் காப்பாற்றாத பட்சத்தில் நாம் எடுக்கிற எல்லா முயற்சியும் வீணாயிடும். அதான் வசனம் சொல், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. எனக்கு அன்பானவர்களே, நகரத்தை காப்பாற்றவும், கிராமத்தை காப்பாற்றவும், பட்டணங்களை காப்பாற்றவும், வீட்டை காப்பாற்றவும், சபையை காப்பாற்றவும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதத்தில் அப்படித்தானே சொல்லப்படுது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். உங்களுடைய பிள்ளையுடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு, எந்த ஆபத்துக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு. 91ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் 11ஆம் வசனம், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார். 12ஆம் வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு குழந்தையாக இருக்கும்போது தான் பெற்றோர்கள் அந்த குழந்தையை கையில் தூக்கிட்டு போவாங்க. தூக்க முடியும். ஆனால் 20 வயசு குழந்தை தூக்க முடியுமா? 25 வயசு குழந்தை தூக்க முடியுமா? முடியாது. ஆனால் 50 வயசு குழந்தையாக இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய கரங்களில் தாங்கி நடத்துகிறார், தூக்கி கொண்டு போகிறார். அவர் அந்த குழந்தையுடைய கால்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர்கள் தன்னை, இந்த வசனம் பாருங்கள், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 11ஆம் வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார். தூதர்கள் உன்னை தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார். உங்களுடைய பிள்ளைகளை தூதர்கள் அவருடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், வீடு கட்டப்படவில்லையே, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே, பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் வாய்க்கவில்லையே, ஊழியம் ஆசீர்வாதமாக நடக்கவில்லையே, குடும்பம் நல்லா இருக்கவில்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் கட்ட வல்லவராகிறார். அதே மாதிரி கட்டப்பட்டதை பாதுகாக்கிறவரும் அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ள சொத்தை, உங்களுடைய பங்கை, உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அது கர்த்தர் காவாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளை விழித்திருக்கிறது விருதா. ஆகவே வசனம் சொல்லுகிறது, உன்னை காக்கிறவர் உறங்குறதில்லை, தூங்குறதில்லை. கர்த்தர் நம்ம நிச்சயமாக காப்பார். ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வீடுகளை கட்டுகிறவர், சபைகளை கட்டுகிறவர், அதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கட்டப்பட்டதை காப்பாற்றுகிறவர், அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வீடுகளை, சபைகளை, குடும்பங்களை ஆண்டவர் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் நீர் பாதுகாக்கிறவர், எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறவர், எல்லாவற்றையும் நீர் பாதுகாக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதை ஒளிபரப்பை கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதியும். தம் பணிபுரிகிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. தொடர்ந்து நடத்தும் கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.